கோவலர்வள்ளியம்மையுடனாய திருவைகுண்ட காலத்தியப்பர் திருவருளை சிந்திக்கின்றோம். திருக்காலத்தில காலத்தியப்புற தோத்திரம் பண்ணி பட்டினத்தார் அருள் செய்தது. பொன்னால் பிரயோசனம் பொன்படைத்தால் கொண்டு பொன்படைத்தோன் தன்னால் பிரயோசனம் பொன்னுக்கங்கேது உண்டு அத்தன்மையை போல் உன்னால் பிரயோசனம் வேணதெல்லாம் உண்டு உனை பணியும் என்னால் பிரயோசனம் ஏதுண்டு காலத்து ஈஸ்வரனே. இது திருக்காலத்தில பட்டினத்தாரால் அருளி செய்யப்பட்டது. இதனுடைய பொருள், பொன்னால் பிரயோசனம் பொன்படைத்தார் கொண்டு. ஒரு நகையை ஒருவன் போட்டிருந்தா அந்த போட்டிருக்கவனால அந்த நகைக்கு சிறப்பு இல்லை, நகையால் தான் போட்டிருக்கவனுக்கு சிறப்பு. அதுபோல் ஒருத்தவன்ட்ட காசு இருந்தால் அந்த காசு தன்னுடைய எஜமானனால அந்த காசுக்கு சிறப்பு இல்லை, அந்த காசால் தான் அவன் வைத்திருக்கக்கூடியவனுக்கு சிறப்பு. அதுபோல் சாமிக்கு நம்ம பூஜை பண்ணுறோம்னா அந்த பூஜையால் சாமிக்கு ஒரு பலனும் இல்லை, பண்ணுறதுனால நமக்கு தான் நல்லது. அது எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத இன்னும் வராமல் சாமி காப்பாற்றுறாரு, மறுபிறவிங்கிறது இல்லாமல் இருக்கிறாரு. அதுபோல் எத்தனையோ நன்மைகளை சாமி செய்கிறாரு. அதனால் பூஜை பண்ணுறது, அது போன்ற பல பல சொர்ண நகைகள்லாம் சாமிக்கு சாத்துறது, பூ முறைப்படி பூஜை பண்ணுறது, பூ சாத்துறது, பெரிய பெரிய ஹோமம்லாம் பண்ணுறது, எது பண்ணாலுமே சாமிக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. அது உலக பொருளால் சாமிக்கு எந்த ஒரு அனுபவமே கிடையாது, நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. அதனால் பண்ணுறதை ஏற்றுக்கொண்டு சாமி செய்கிறவர்களுக்கு அருள் செய்கிறார். அப்படிங்கிறத திருக்காலத்தில காலத்தீஸ்வரன்கிட்ட இதை என்ன போமா பட்டினத்தார் அருள் செய்கிறார்.